இந்த பட்ஜெட் மக்கள் மீது, இந்த தேசத்தின் பொருளாதாரத்தின் மீது பல தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான தாக்குதல் பொதுத்துறை மீது இந்த பட்ஜெட் தொடுத்திருப்பது. இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒரு 60% நிறுவனங்களுடைய பங்குகள் தொடர்ந்து விற்கப்பட்டு, அதுல இப்ப அரசின் பங்குகள் 50%லேருந்து 60%க்குள்ள தான் இருக்கு. எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதை 26% குறைக்கலாம். 26% இருந்தாலே அரசின் கட்டுப்பாடு இருக்கும் என்ற வகையில அதை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைய அது சொல்லியிருக்கு. இது என்னன்னா, அரசு உடைமை என்பதை அரசு கட்டுப்பாடு என்று நீர்த்து போகச் செய்கிற ஏற்பாடு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026, 27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பட்ஜெட் மக்கள் மீது, இந்த தேசத்தின் பொருளாதாரத்தின் மீது பல தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான தாக்குதல் பொதுத்துறை மீது இந்த பட்ஜெட் தொடுத்திருப்பது. இந்த பட்ஜெட் 80,000 கோடி ரூபாய்க்கான இலக்கை இந்த ஆண்டு பொதுத்துறை பங்கு விற்பனைக்காக நிர்ணயித்திருக்கு. 1950களோட துவக்கத்தில் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பொதுத்துறையை பற்றி சொன்ன வார்த்தை என்பது மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பொருளாதாரத்தின் கட்டளையிடுகிற உயரத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பொதுத்துறையின் கொள்கை என்று அறிவிக்கும் போது, பொதுத்துறை என்பது பொருளாதாரத்தில் குறைந்தபட்ச இருப்போடு, மினிமம் பிரசன்ஸோடு இருக்கும் என்று அறிவித்தார்கள். இப்போ மினிமம் பிரசன்ஸ் என்ற வார்த்தை என்பது அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட போது கூட, அது இந்த அளவிற்கு பொதுத்துறையினுடைய பங்கை குறைக்கிற ஒரு திட்டத்தோடு அறிவிக்கப்பட்டது என்று எத்தனை பேர் புரிந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆகவே இந்த பட்ஜெட் 80,000 கோடி ரூபாயை இப்போ பங்கு விற்பனைக்கான இலக்காக தீர்மானிச்சிருக்கு. கடந்த ஆண்டு 47,000 கோடி ரூபாய் என்பது பொதுத்துறை பங்கு விற்பனைக்கான இலக்காக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு 8,800 கோடி ரூபாய் வரை தான் டிசம்பர் வரை அதால் வசூலிக்க முடிந்திருக்கு. ஆனாலும் கூட திருத்திய மதிப்பீடு, அதாவது இந்த மார்ச்சுக்குள்ளாக அது ஒரு 34,000 கோடியை பொதுத்துறை பங்கு விற்பனை எட்டும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தைய ஆண்டு 2024-25 கூட 24,000 கோடி ரூபாய்க்கு தான் பங்கு விற்பனை என்பது நடைபெற்றது. அப்போ ஒரு கேள்வி வருது, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 24,000 கோடி, கடந்த ஆண்டு கூட இன்னும் 8,800 கோடி தான் வந்திருக்கு, 34,000 கோடி தான் திருத்திய மதிப்பீடு சொல்லப்படுது. இந்த ஆண்டு 70,000 கோடி எப்படி வரும் என்பது. பட்ஜெட்டுக்கு முன்னால் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போதே அந்த பொருளாதார ஆய்வறிக்கை சொன்ன விஷயம் என்பது தான் முக்கியமானது. அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அரசின் கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 51% பங்குகளை அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும். அதுதான் இப்போ அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் என்று அழைக்கப்படுவதற்கான இலக்கணம். ஆனால் எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதை 26% குறைக்கலாம். 26% இருந்தாலே அரசின் கட்டுப்பாடு இருக்கும் என்ற வகையில் அதை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை அது சொல்லியிருக்கு. அதனால தான் இப்போ ஏன் இப்படி சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு 60% நிறுவனங்களுடைய பங்குகள் தொடர்ந்து விற்கப்பட்டு, அதில் இப்போ அரசின் பங்குகள் 50%லேருந்து 60%க்குள்ளே தான் இருக்குது. ஆகவே தான் இனிமேலும் விற்பதற்கு என்ன இருக்குது என்ற வகையில் தான் இந்த பங்கு விற்பனையோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க, 51% என்பதை குறைத்து 26% இருந்தால் போதும்னு மாற்றினால்தான் இது போன்று பங்கு விற்பனை இலக்குகளை எட்ட முடியும் என்று நினைத்து தான் ஆய்வறிக்கை என்பது அப்படி சொன்னது. ஆகவே அதை மனதில் வைத்து தான் இப்போ 80,000 கோடி இலக்கு என்பது போடப்பட்டிருக்கு. இது என்னன்னா, அரசு உடைமை என்பதை அரசு கட்டுப்பாடு
என்று நீர்த்து போகச் செய்கிற ஏற்பாடு. இந்த அரசின் கட்டுப்பாடு கூட 26% வைத்துக்கொண்டு அரசாங்கம் எப்படி செய்யும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா என்னன்னா, அரசின் கட்டுப்பாடு என்று நீர்த்து போன பிறகு, இப்ப அரசு உடைமை என்று சொன்னால், அந்த நிறுவனங்கள்ல சமூக நீதிக்கான ஏற்பாடு இருக்கு. இடஒதுக்கீடு இருக்கு. இதர பிற்பட்டோருக்கு, பட்டியல் சாதியினருக்கு, பழங்குடியினருக்கு, அது போன்ற சமூக நீதிக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குமாங்கிற பெரிய கேள்விக்குறி. தனியார் துறையில இடஒதுக்கீடு கிடையாது. அத கொண்டு வருவதற்கு இதுவரை ஒன்றிய அரசு அத ஏற்றுக்கொள்ளல. அப்ப 26% அரசின் பங்குகள் குறைக்கப்பட்டு விட்டா, சட்டம் அனுமதிக்குமா? சட்டம் திருத்தப்படாமல் அது சாத்தியமா? இந்த கேள்விகள்லாம் அதற்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாமல், பொதுத்துறை பங்குகள் 26% குறைத்து விட்டால், அது இந்திய பொருளாதாரத்தின் மீது, சுயசார்பின் மீது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலைமை என்பதும் உருவாகி இருக்கு. அதில் இப்போ பல வங்கிகளை அப்படியே ஸ்ட்ராட்டஜிக் சேல் என்ற முறையில் தனியாரிடம் ஒப்படைப்பது என்று யோசிச்சிருக்காங்க. இப்போ ஐடிபிஐ என்ற வங்கி இருக்கு. அந்த வங்கி நட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதனுடைய பங்குகளை இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி அந்த பங்குகளை வாங்கியது. நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த வங்கியுடைய பங்கு விற்பனையோ தனியார் மயமோ அரசு சிந்திக்கலை. எல்ஐசி மூலமாக அந்த பங்குகளை வாங்குவது என்பது நடந்தது. இப்போ அரசின் பங்குகள் ஒரு 45% இருக்குது ஐடிபிஐயில். எல்ஐசியின் பங்குகள் ஒரு 48, 49% இருக்குது. இதனுடைய எல்ஐசி பங்குகளையும் குறைத்து, அரசின் பங்குகளையும் குறைத்து, அப்படியே கேந்திர விற்பனை என்ற முறையில் ஒரு 60% பங்குகளை தனியாரிடம் விற்பது என்று யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 80,000 கோடி என்று பட்ஜெட்டில் இலக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு என்பது. ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் அது பொதுத்துறைக்கு, பொதுத்துறையின் எதிர்காலத்திற்கு ஒரு கடுமையான சவாலை முன்வைத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது என்பது.